நான் பார்க்கும் மற்றொரு முக்கியமான புள்ளி, இந்த அமெரிக்கன் ஜனாதிபதி சவுதிக்கு செல்வதற்கு பலர் பலவிதமான விளக்கங்கள் தருகின்றனர். ஆனால் நான் கடந்த முறை அமெரிக்காவில் சென்று எனது ஒரு நண்பர் அங்கு சீனியர் லெவலில் இருந்த CIA இன் ரிட்டையர்டான ஒரு இந்தியனான ஒரு ஆபீசருடன் பழகினேன். அவரது சார்ஜ் மிடில் ஈஸ்டில் இருந்தது. அவர் சொன்ன ஒரு விஷயம் உள்ளது. எதற்காக ட்ரம்பும் இந்த சவுதி ஆட்சியாளருடன் இவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்று. நான் கேட்ட கேள்விதான், ட்ரம்ப் எப்போதும் இந்த முகமது பின் சல்மானும் ஃபேமிலியுடன் பெரிய நெருக்கம் காட்டுகிறார். காரணம், அதன் பேரில்தான் கத்தரில் பிரச்சனை உருவாக்கினார். இந்த UAE விட இன்டரஸ்ட் இந்த சவுதி குடும்பத்துடன் இவருக்கு நல்ல உறவு உள்ளது. என்னிடம் அவர் எக்ஸ்பிளைன் செய்த ஒரு விஷயம் உள்ளது. அது இப்பொழுது சில பத்திரிகைகளில் வரத் தொடங்கியுள்ளது. காரணம், ட்ரம்ப் முதலில் செல்வது சவுதியில்தான். என்ன இவ்வளவு முக்கியத்துவம்? முதலில் சொன்ன ஒரு புள்ளி மிகவும் துல்லியமானது. முகமது பின் சல்மானை, அதாவது பிரின்ஸாக தேர்ந்தெடுக்கும் முன் அவரை அங்குள்ள சலாஃபிஸ்க்கும் வஹாபிஸ்க்கும் தெரியும். இவர் ஒரு மாடரேட் ஆள், அவர்களின் வழியில் செல்லும் ஆள் அல்ல. இவர் வந்த பிறகு அங்கு இந்த சொல்லும் இஸ்லாமிக் லா ஒவ்வொன்றாக கலைக்கப்படும். அங்கு பேலஸில் உள்ள பலருக்கும் இதனுடன் கோஆபரேட் செய்பவர்களுக்கும் எல்லோருக்கும் தெரியும் பின்னர் நடந்த விஷயம். இந்த சொல்லும் முகமது பின் சல்மானை கொல்ல சலாஃபிஸ் மற்றும் வாஹாபீஸ் முயற்சி செய்தனர். இதுதான் அதற்குள் முக்கியமான புள்ளி. இந்த நேரத்தில் அது அட்வான்ஸ்டாக ட்ரம்ப் இருந்த நேரத்தில் முகமது பின் சல்மானிடம் சொன்னார், உங்கள் ஃபேமிலியை இவர்கள் தாக்க வாய்ப்பு உள்ளது. காரணம், அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் தான் இதை முதலில் இவர்களிடம் சொல்கிறது. இதன் பிறகுதான் முகமது பின் சல்மான் இந்த வாஹாபீஸ் மற்றும் சலஃபீஸை முழுமையாக எடுத்து விடுகிறார்.